திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். செஞ்சுடர் மண்டலத்து ஊடு சென்று அப்புறம் அஞ்சனவும் முறையேறி வழி கொண்டு துஞ்சும் அவன் சொன்ன கால திரைவனை நெஞ்சன நீங்கா நிலை பெறலாகுமே. திருச்சிற்றம்பலம். செஞ்சுடர் மண்டலத்தூடு சென்று என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். நுண்ணிய 5 எழுத்துக்களின் தரிசனத்தால் ஜீவனின் மூலாகினி உடலில் உள்ள 6 ஆதாரங்களின் வழியே மேலே செல்லும். கதிரவன் மண்டலத்தை தாண்டி செல்லும். திங்கள் மண்டலத்தை சென்று அடைந்து 5 அறிவுகளும் பொருந்த அங்கே நின்றுவிடும். அங்கே யோக நித்ரையில் பொருந்திய ஜீவன் உலக நினைவுகளை மறந்து இருக்கும் பொழுது சிவம் அதன் நெஞ்சை இடமாக கொள்வான். அதனால் ஜீவன் சிவனுடன் இணைப்பிரியாத நிலை அடைந்துவிடும் என்று கூறுகிறது இந்த பாடல். யோக சாதனையால் உடம்பில் உள்ள சூரிய மண்டலத்தையும், அதுதான் ஆற்றல், அதை கடந்த இருள் மண்டலத்தையும், அது மாயை அல்லது வெளி, ஒருவன் கடந்து சென்று விட்டால் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட மகா பிரளய காலத்திலும் சாந்தமாக உறங்கும் பரம்பொருளை தன் நெஞ்சிலேயே நீங்காமல் தரிசிக்க முடியும். இதுவே யோகத்தின் உச்சகட்ட சித்தி என்கிறது இந்த பாடல். இப்பொழுது இதன் தொடர்புடைய உவமை கதையை நாம் பார்க்கலாம். ஒரு யோகியை ஒரு விண்வெளி வீரனுடன் ஒப்பிடலாம். எப்படி? அவனது இலக்கு இந்த சூரிய மண்டலம், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் கடந்து பிரபஞ்சத்தின் மூலத்திற்கே செல்வதுதான். செஞ்சுடர் மண்டலம் என்று கூறுகிறார். அது என்ன? சூரிய மண்டலத்தை குறிக்கிறது. அந்த வீரனின் பயணம் பூமியிலிருந்து மூலாதாரம், அதாவது பூமி என்பது என்ன, இங்கு மூலாதாரம் தொடங்குகிறது. அவன் முதலில் நமது சூரிய மண்டலத்தை செஞ்சுடர் மண்டலம் என்று கூறுகிறாரே, அதுதான் அடைய வேண்டும். சூரியன் வெப்பத்தையும் ஒளியையும் ஈர்ப்பு விசையையும், அது நம் உடலில் பிராணசக்தியை குறிக்கிறது, அவன் கையாள வேண்டும். பலர் இந்த சூரிய மண்டலத்திலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த யோகி, அதாவது வீரன், அதை தாண்டி ஊடு சென்று அப்புறம் பயணிக்கிறான். அஞ்சன மண்டலம் என்று கூறுகிறார். அஞ்சன மண்டலம் என்றால் இருள் மண்டலம். சூரிய மண்டலத்தில் எல்லையை தாண்டியதும் அவன் எங்கு செல்கிறான்? அஞ்சன மண்டலத்தை அடைகிறான். இது நட்சத்திரங்களுக்கு இடையிலான எல்லையற்ற கரிய இருள் சூழ்ந்த மகாவெளி. இங்கு சூரியனின் ஒளி கிடையாது. முழுமையான அமைதி, குளிர் மற்றும் கருமை மட்டுமே உள்ளது. இதுவே அஞ்சனம். அஞ்சனம் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மை போன்ற கருமை. இந்த இருண்ட பாதையை கண்டு அஞ்சாமல் அவன் தன் பயணத்தை மீண்டும் தொடர்கிறான். துஞ்சும் அவன், அதாவது துஞ்சும் அவன் என்றால் என்ன? உறங்கும் இறைவன். இந்த மகா இருளையும் கடந்து அவன் பயணிக்கும் போது பிரபஞ்சத்தின் மையத்தை அடைகிறான். அங்கே பிரபஞ்சம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும், அதாவது பிரளய காலம், சொன்ன காலம் என்று குறிக்கிறதே, அது காரணமான ஒரு மகா ஆற்றல் இருக்கிறது. அது எந்த சத்தமும் அசைவும் இன்றி உறங்குவது. துஞ்சும் அவன் என்று கூறுகிறாரே, அதுதான் உறங்குவது போல ஒரு மகா மௌன நிலையில் இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் காலமும் இடமும் அதனுள் ஒடுங்கி கிடக்கின்றன. நெஞ்சன நீங்கா நிலை என்று கடைசியில் கூறுகிறார். அந்த விண்வெளி வீரன் அந்த மகாசக்தியை கண்டதும் அவனும் அந்த மகா மௌனத்தின் ஒரு பகுதியாகவே ஆகிவிடுகிறான். அவன் மீண்டும் பூமிக்கு திரும்பினாலும் தன் உடலுக்கு திரும்பினாலும் அந்த எல்லையற்ற அமைதியான உறங்கும் பிரபஞ்ச மூலத்தின் உணர்வு அவனது நெஞ்சை விட்டு நீங்காமலேயே நிலை பெற்று விடுகிறது. இதுவே யோகி தன் உடலை கடந்து பிரபஞ்ச உணர்வை, அதாவது சிவத்தை, தன் நெஞ்சில் நிரந்தரமாக நிலை பெறச் செய்யும் அனுபவம் ஆகும். செஞ்சுடர் மண்டலத்தூடு சென்று அப்புறம் அஞ்சனவும் முறை ஏறி வழி கொண்டு துஞ்சும் அவன் சொன்ன காலத்து இறைவனை நெஞ்சென நீங்கா நிலை பெறலாகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.